காட்டின் நியதியும் காத்திருப்பின் வெற்றியும். ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே அவையில் சுட்டெரிக்கும் மதிய வேளையில் அந்த சம்பவம் நடந்தது. காட்டின் கம்பீரமான சிங்கம் ஒன்று பெரும் போராட்டத்திற்குப் பிறகு ஒரு பெரிய எருமையை வேட்டையாடி வீழ்த்தியிருந்தது. கடுமையான வேட்டைக்குப் பின் சிங்கம் மிகவும் களைப்படைந்தது. மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. வேட்டையாடிய உணவின் பெரும் பகுதியை அது உண்டு முடித்திருந்தது. அதே நேரத்தில் சற்று தூரத்தில் ஒரு கழுகு கூட்டம் தரையில் அமர்ந்திருந்தது. அவை பசியோடு இருந்தன. சிங்கத்தின் முன்னால் சென்று உணவை பறிக்கும் வலிமையோ தைரியமோ அந்த கழுகுகளுக்கு இல்லை. சிங்கத்தின் ஒரு நக அசைவு கூட அவற்றின் உயிரை பறித்துவிடும். ஆனால் அவை சோர்ந்து போய் அந்த இடத்தை விட்டு பறந்து செல்லவில்லை. ஒவ்வொரு கழுகும் மிகுந்த பொறுமையோடும் விழிப்புணர்வோடும் சிங்கத்தின் அசைவுகளை கவனித்து கொண்டே இருந்தன. சிங்கம் எப்போது நகரும், நமக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கும் என்று அவை காத்திருந்தன. சிங்கத்தின் பலத்திற்கு முன்னால் தங்கள் பலவீனம் என்ன என்பதை அவை தெளிவாக அறிந்திருந்தன. எனவே அவை அவசரப்பட்டு ஆபத்தில் சிக்காமல் சரியான நேரத்திற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தன. சிறிது நேரத்திற்கு பின் சிங்கம் முழுமையாக திருப்தியடைந்து மீதமிருந்த உணவை அப்படியே விட்டுவிட்டு ஆற்றங்கரை நோக்கி நகர்ந்தது. அதுதான் கழுகுகள் எதிர்பார்த்த தருணம். சிங்கம் நகர்ந்த அடுத்த நொடி கழுகுகள் அனைத்தும் ஒன்று கூடி எஞ்சிய உணவை நோக்கி சென்றன. தங்களின் நீண்ட நேர காத்திருப்பிற்கு பிறகு அவற்றுக்கு சிறந்த உணவு பரிசாக கிடைத்தது. நம் வாழ்க்கையிலும் நம்மைவிட பெரிய எதிர்ப்புகளோ சவால்களோ அல்லது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத சூழ்நிலைகளோ சிங்கத்தைப் போல குறுக்கே நிற்கலாம். அந்த நேரத்தில் நம்மிடம் போதிய பலமில்லை என்றால் அவசரப்பட்டு மோதி அழியக்கூடாது. தோற்றுவிட்டோம் என்று பின்வாங்கி ஓடவும் கூடாது. இந்த கழுகுகளைப் போல நம் இலக்கின் மீது முழு கவனத்தையும் வைக்க வேண்டும். பொறுமையாகவும் விழிப்புணர்வோடும் சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்க வேண்டும். காலம் மாறும்போது, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாகும் போது நாம் காட்டிய பொறுமையே நம்மை வெற்றியாளர்களாக மாற்றும்.